மதுரை காஞ்சி பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளின் 58வது ஜெயந்தி. சங்கர நாராயணன் என்னும் இயற்பெயராக கொண்டுள்ள பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தமிழ்நாட்டின் வடகிழக்கு மாவட்டமான திருவள்ளூர் மாவட்டத்தில் தண்டலம் என்னும் கிராமத்தில் 1969ஆம் ஆண்டு மார்ச் 13 பிறந்தவர். பெற்றோர் கிருஷ்ணமூர்த்தி அம்பலட்சுமி தம்பதியினர். விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1983ஆம் ஆண்டு மே மாதம் 29 தனது 14வது அகவையில் காஞ்சி சங்கர மடத்தின் 69வது பீடாதிபதிகளால் 70வது இளைய பீடாதிபதியாக பட்டம் ஏற்றுக்கொண்டார். அவர் பீடாதிபதியாக பட்டம் ஏற்ற உடனேயே ஜகத்குரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பற்றிய 10 ஸ்லோகங்கள் அடங்கிய தசகத்தை ஒன்றை எழுதினார். இவர் வயோதிகம் அடைந்த தாயையும் தந்தையும் மற்றும் பெரியோர்களையும் மதித்து பணியும் போதுதான் ஆன்மீகம் ஆரம்பமாகின்றது என்றவர். 2010ஆம் வருடம் மே மாதம் 20ஆம் தேதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபுரம் அருகே உள்ள சிறுகரும்பூர் என்னும் கிராமத்தில் உள்ள சிவாலயத்திற்கு சென்றபோது 10ஆம் நூற்றாண்டு காலத்தை கண்ட கல்வெட்டு ஒன்றை கண்டுபிடித்தார். ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை நாம் சந்திக்கும் பொழுது பழக்கமான படங்களிலிருந்தும் பெறப்பட்ட கருத்திலிருந்தும் வித்தியாசமாக தோன்றுகின்றவர். அகன்ற கண்கள், வலது கையை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்வது, தெரிந்த பக்தர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி, புதிதாக வந்த பக்தர்களை ஆசீர்வதித்து திருப்திப்படுத்த வேண்டும் என்ற உந்துதல், பக்தர்களின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர்களது கண்கள் அசைந்து புன்னகையுடன் அமைதியாக தனது பதிலை வெளிப்படுத்துகின்றார். சில சமயங்களில் அவர் மேல் நோக்கி பார்த்து கண்களை மூடுவார். குழந்தை போன்ற உள்ளம் கொண்டவர். எல்லோரிடமும் கனிவாகத்தான் பேசுவார். குரு மீது அளவில்லா பக்தி கொண்டவர். அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து குருவின் அதிஷ்டானத்தை வந்தனம் செய்த பிறகே அன்றாட காரியங்களை துவங்குவது அவரது வழக்கம். குருவுக்காக பூஜைகளை நியமனப்படி நடத்தி வருகின்றார். நாட்டில் எங்கே எப்பொழுது இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டாலும் உடனே பரிதவித்து போவார். அங்கே என்ன செய்யலாம், என்னென்ன பொருட்களை உதவிக்கு அனுப்பலாம் என்று உடனே ஆலோசிப்பார். சுனாமி, புயல், உத்தரகாண்ட் பெருவெள்ளம் என எல்லா பேரிடர்களின் பொழுதும் காஞ்சி சங்கரமடம் பங்கு கொண்டு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்க ஆணையிட்டார். பொருட்கள் போய் சேர்ந்து மக்களை அடையும் வரை தூங்கவே மாட்டார். மக்களின் மீது மாளாத பிரியம் கொண்டவர் சுவாமிகள். சத்தமில்லாமல் அவர் செய்த சமூக பணிகள் ஏராளம். இம்மி அளவும் கூட விரதங்களில் சமரசம் செய்து கொள்ளாதவர். தமிழகம் தாண்டி இந்தியாவெங்கும் எத்தனை மருத்துவமனைகள், கல்வி நிலையங்கள், ஆதார நிலையங்கள் எல்லாவற்றையும் தமது நேரடி பார்வையிலே நிர்வாகம் செய்தவர் சுவாமிகள். தமிழ்நாட்டில் இருக்கும் பல ஆலயங்களை புனரமைத்தவர் சுவாமிகள். ஆன்மீகம் குறித்து அவர் செய்த ஆய்வுகள் பல புதிய தகவல்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். வௌவால்கள் பறந்து கொண்டிருந்த அநேக ஆலயங்களில் கடந்த 30 ஆண்டுகளில் மறுமலர்ச்சி உண்டாக்கி மக்களை வரை செய்து புண்ணிய காரியங்களை செய்தவர். நாட்டில் எங்கு அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அன்று முழுவதும் உபவாசம் இருந்து அம்பாள் நாமங்களை பாராயணம் செய்து கொண்டிருப்பார். அங்குள்ள மக்கள் குணமாகவும் நிலைமை சீரடையும் வேண்டிக் கொண்டிருப்பார். அவருடைய ஜென்ம நட்சத்திரமான மாசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு பல காமியாத்த ஜபங்கள், பாராயணங்கள், ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்றது. அன்னதான பிரசாதமும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களும் குருவின் ஆசிகளை பெற்றுச் சென்றனர். வெகு விமர்சையாக அவரது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது.